உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. ஓகே, இது எங்கள் ஷோ டைரக்டரோட ஐடியா. ஒரு படம் போடுறோம், அந்த படத்தை இந்த காலத்துக்கட்டத்துக்கு யார் நடிக்கலாம், ரீமேக் பண்ணால் யார் நடிக்கலாம், யார் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் ப்ளீஸ். பாருங்கள், உங்கள் முதல் படம் ஓகே, இதை முந்தானே முடிச்சு இது இப்போ யார் நடித்தா நல்லாயிருக்கும்? இல்லை, எனக்கு கரெக்டாக சொல்லவே வரல. எனக்கு வேறு ஏதாவது போட்டிருந்தா கூட நான் சொல்லிடுவேன். எம்பளத்தையே போட்டு இதுக்கு யார் நடிச்சா கசமுசா மேட்ரு இவரை தவிர யாரும் பண்ண முடியாதுன்றத ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். இல்லை அப்படி இல்லை, சொல்லுங்க. என் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கதையும் சீனும் நல்லா இருக்கிறதுனால யார் வந்து பண்ணாலும் ஒரு ஹீரோ பேர் சொல்லுங்கள். ஒரு ஹீரோ அதான் யார் வேணால் பண்ணலாம். ஒரு ஹீரோ எத்தனை பேர் வேணால் நான் பேர் ஒன்றுனா எடுத்து விட்டுங்களா? சொல்லுங்கள். பவர் ஸ்டார். அதுக்கு தான் நீங்களே சொல்லுங்க. அண்ணா நான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என் மேலே தான் கோவமா? இல்லை இல்லை, அதனால தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியல. அதனால தான் நீங்களே சொல்லுங்க. என் இடத்துல பவர் ஸ்டார் வச்சு பார்க்குறீங்கன்னா எனக்கு புரியுது. ஐயோ சாரி, நீங்கள் அப்படி யோசிச்சிங்களா? நான் சும்மா ஆப்ஷன் உங்களை நீங்களா சொல்வீங்கிறதுக்காக உங்களை ரேக்கி விடுறதுக்காக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். சரி, அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது. அப்படியா? ஆமாம். சார் எவ்வளோ பெரிய அவர் வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார். ஆனால் அவருக்கு என்ன ஒரு சின்ன ஃபீலிங்னா, அவர் வந்து யூஸ்வலாக ஆக்ஷன் ஓரியன்ட் அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து அவர் இந்த ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கேரக்டரைசேஷன் நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய மாமூல் படத்தை நினச்சிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த ரேட்டு கொண்டு வந்தாங்கன்னா, இது எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறதுனால நான் சம்பளத்தை பாதியாக குறைச்சிக்கிறேன், நீங்களும் வந்து இதை வந்து விற்கிறது வந்து இது யூஸ்ஃபுல் படம் இல்லைங்கிறதுனால நீங்களும் பாதியாக பண்ணிக்கோங்கன்னு. இந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்ட்டு போயிட்டார் அந்த ப்ரொடியூசர். ஏன்னா அமிதாப் பச்சன் ரேட்டுக்கு தான் விற்கணும்னு அவர் நினச்சார். ஆனால் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கிறதுனால ஆடியன்ஸு வந்து ஏதாவது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் வந்து கமர்ஷியலாக வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாரு. அதனால் அவர் பண்ண முடியாமல் போய்